யாழ் மாநகர சபை சுகாதார ஊழியர்கள் முழு நிர்வாக முடக்க போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் யாழ் மாவட்டத்தில் உள்ள நகர மற்றும் பிரதேச சுகாதார ஊழியர்களும் ஒருநாள் பணி பகிஷ்கரிப்பில் இன்று ஈடுபட்டனர். யாழ் மாநகர சபையில் அமைய அடிப்படையில் தொழில் புரியும் 127 சுகாதார ஊழியர்கள் நிரந்தர நியமனம் கோரி கடந்த 7ஆம் திகதி பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்தனர். யாழ் மாநகர சபையின் நுழைவாயிலை மறித்து சுகாதார ஊழியர்கள் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதுடன் மாநகர சபைக்குள் வேறு உத்தியோகத்தர்களை பிரவேசிப்பதற்கு அனுமதி அளிக்கவில்லை. போலீசாரின் தலையீட்டுடன் இந்த பிரச்சினை தீர்க்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். புறக்கணிப்பு போராட்டத்துக்கு இதுவரைக்கும் சரியான தீர்வு உலகாலம் வெட்டப்படாமல் தான் இருக்குது. அதால தான் இன்றைக்கு நாங்கள் முழு நிர்வாக முடக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இது மாகாண சபை தான் சரியான முடிவெடுக்க வேணும். விடயங்களை செய்யறதுக்குரிய முக்கிய அமைச்சர் மாதிரி எல்லாம் அதுக்கான நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனா அவைய அதுக்குள்ள எந்த மௌனமே சாதிக்கணும் எங்களுக்கு தெரியாது. 2 நாளைக்கு முதல் வந்து மாகாண சபையில வேறொரு பகுதியை சேர்ந்த அமைச்சர் மாதிரி தான் வந்து எங்களுக்கு பதில் சொல்லிட்டு போயிடும் சொன்னா சும்மா சீக்கிரத்துக்கு வழியா சொல்லி போயில அவைய சமாளிச்சுட்டு போறதுக்கு ஒரு விதிமுறைக்கு வந்தவைய முதலமைச்சரோ இல்ல முதலமைச்சரால அனுப்பப்பட சரியான தீர்வை பெற்றுக் கொடுக்கிற ஒரு அமைச்சர் தான் இங்க வர வேண்டும். முந்த நாள் மட்டும் அங்கரநேசர் வந்தார் விவசாய அமைச்சருக்கு சுகாதாரத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனா அவர் வந்து தற்போது சமாளிக்கிற அளவுக்கு வந்திருந்தார். 6 மாதம் கேட்கிறேன் நியாயமில்லாத முறை. அடுத்தது ஆணையாளர் பொய்யான வதந்தி ஒன்று விட்டிருக்கிறார். 90 பேருக்கு நியமனம் உடனடியாக வழங்கப்படும் என்று அது வந்து பொய்யான தகவல். இதேவேளை யாழ் மாவட்டத்தில் உள்ள நகர மற்றும் பிரதேச சுகாதார ஊழியர்களும் இன்றைய தினம் யாழ் மாநகர சபை ஊழியர்களின் இந்த பணி பகிஷ்கரிப்பிற்கு ஆதரவு தெரிவித்தனர். எங்களுக்கு நல்ல ஒரு கோரிக்கை நியாயமாக கிடைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு கடந்த 8 நாட்களாக யாழ் மாநகர சபையில் அமைய அடிப்படையில் தொழில் புரியும் சுகாதார ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பினால் இவ்வாறான நிலை காணப்பட்டது. கழிவுகள் அகற்றால சரியான துர்நாற்றம் வீசிக்கின்றே இருக்கு. கழிவுகள் வந்து ஒரு இடத்தான் சந்தைக்கான் உரிய இடத்தை கொட்டப்படுது. அது அப்புறப்படுத்த அல்ல காரணத்தால் வந்து இந்த பகுதியில் துர்நாற்றம் பேசுகிற இதுகளால் பின்னுக்கு கொட்டுற கழிவுகளோ இதுகளோ ஒன்றையும் இங்கே இருக்கிற முனிசிபல் ஊழியர்கள் செய்யாதால எங்களுக்கு சரியான ஒரு இழப்பு. இதேவேளை வேறிடத்திலிருந்து சுகாதார ஊழியர்களை வரவழைத்து போலீசார் மற்றும் கழக தடுப்பு பிரிவினரின் பாதுகாப்புடன் கொட்டடி பிரதேசத்தில் உள்ள குப்பைகளை அகற்றுவதற்கு இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் முறுகல் நிலை ஏற்பட்டது. இதேவேளை தொழில் திணைக்கள ஆணையாளர், உள்ளூராட்சி ஆணையாளர் மற்றும் யாழ் மாநகர சபை சுகாதார ஊழியர்களின் பேச்சுவார்த்தை யாழ் தொழில் திணைக்களத்தில் நடைபெற்றது. கடந்த புதன்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் யாழ் மாநகர ஆணையாளர் இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். 200க்கும் மேற்பட்ட தேவைக்கேற்ற அடிப்படை தொழிலாளிகள் யாழ் மாநகர சபையினுடைய தேவை கருதி இங்கு பணிக்கமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். நிரந்தர நியமனமாக்குவதென்று சொன்னால் அதற்கு மேலதிகமான ஆளணி தேவை. நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை செய்திருந்தோம். அந்த அனுமதி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. 90 பதவிகளுக்கான வெற்றிடங்கள் நாங்கள் எடுக்கின்ற சில நடவடிக்கைகளாக உருவாகும். அந்த சேவை பிரமாண குறிப்பில் அது கௌரவ ஆளுநரால் அனுமதிக்கப்படுற பட்சத்தில் இந்த 90 வெற்றிடங்களுக்கும் தற்போது பணியாற்றி வருகின்ற இந்த தேவைக்கேற்ற அடிப்படை தொழிலாளிகளை உள்வாங்கக்கூடியதாக இருக்கும்.